நடப்பு நிதியாண்டின் கடந்த 9 மாதங்களில் மட்டும் நாட்டின் விண்வெளித்துறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் தனியார் முதலீட்டை ஈர்த்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியாவின் விண்வெளி பொருளாதாரம் இன்று $8 பில்லியன் உள்ளது. ஆனால் இது 2040இல் பன்மடங்கு பெருகும் என்று சிங் கூறியிருக்கிறார். ஆர்தர் டி லிட்டில் அறிக்கையும் இந்திய விண்வெளி பொருளாதாரம் 2040ஆம் ஆண்டில் $100 பில்லியன் தொடும் என்று கணித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து தனியார் தொலைக்காட்சி செய்தி சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறுகையில், இஸ்ரோ இதுவரை 430க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கிறது. ஐரோப்பிய செயற்கைக்கோள்கள் மூலம் 290 மில்லியன் யூரோக்கள் மற்றும் அமெரிக்க செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதன் மூலம் $170 மில்லியன் ஈட்டியிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி சீர்திருத்தங்களை தொடங்கி பொது மற்றும் தனியார் பங்கேற்புக்கு இத்துறையை திறந்ததிலிருந்து இந்தியாவில் விண்வெளி ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. வெறும் 4 ஆண்டுக்குள் விண்வெளி ஸ்டார்ட் அப்களின் எண்ணிக்கை வெறும் ஒற்றை இலக்கத்தில் இருந்து 1180 ஆக உயர்ந்திருக்கிறது என்றார்.